அட பாவி, நீ இருக்கியே என்று வைஷு அங்கிருந்து எழுந்து செல்லவும், பிறகு கார்த்தியும் ஜீவாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க வைஷ்ணவி அங்கிருந்து எழுந்ததுதான் தாமதம். உடனே அனன்யா குடுகுடுவென்று ஓடி வந்து ஆதியின் பக்கத்தில் உரசியபடியே அமர்ந்து கொண்டாள். அனன்யா அவள் எவ்வளவு நெருக்கமாக அமர்ந்தது ஆதிக்கு பிடிக்காமல் பட்டென்று அங்கிருந்து எழுந்தவன் வைஷுவின் அருகே சென்று அவள் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டு நின்றான். அதை பார்த்த அனன்யாவுக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. அவன் தன்னை நிராகரித்ததை விட அவன் வைஷுவின் கையை பிடித்துக் கொண்டு நெருக்கமாக நிற்பதுதான் அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. அதே நேரம் அவள் அருகில் நகர்ந்து வந்து அமர்ந்த ஜீவா, ஹாய், நான் ஜீவா, வைஷு கவியோட ஸ்கூல்மேட். நீங்க என்றதும் அவனை எரிப்பது போல திரும்பி பார்த்தவள், இப்போ அதுக்கு என்ன என்று எகத்தாளமாக கேட்க, அம்மாடியோ, எந்த ஊர்க்காரியோ தெரியலையே, இவ்ளோ கோபம் வருது என்று மனதுக்குள் நினைத்தவனுக்கோ அவள் தன்னை கோபமாக பார்த்த முதல் பார்வையே மனதுக்குள் அழுத்தமாய் பதிந்தது. என்னங்க நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஜஸ்ட் அறிமுகப்படுத்திக்கலாம்னு கேட்டா இவ்ளோ கோவப்படுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு பிபி இருக்குதோ? ஹலோ மிஸ்டர், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. இருங்க மேடம், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கன்னு உங்களை கேட்டேன். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா சொல்லுங்க, இல்லனா என்ன பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு எதுக்கு என்ன இப்போ இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க என்றதும் அவளே ஆதியின் நிராகரிப்பில் உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தவள் ஜீவா இப்படி லூசுத்தனமாக பேசவும், யாருடா இவன், எங்க இருந்து வந்து தொலைச்சானே தெரியல என் உயிரை வாங்கறதுக்குனே என்று மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு வேறு பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டாள். அதே நேரம் வேகமாக எழுந்த ஜீவா விஸ்வாவின் அருகே சென்று, விஸ்வா, யார் இந்த பொண்ணு? இவ்ளோ டெரர் பார்ட்டியா இருக்கு. என்னாச்சு ஜீவா, எதுக்கு இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் கவி வைஷு ஃப்ரெண்டுன்னு அறிமுகம் பண்ணிக்கிட்டா, அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டு அந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுச்சு. எவ்வளவு கோவப்படுது என்றதும் விஸ்வா அவனை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை ஏற இறங்க பார்த்து விட்டு, அவ அனன்யா, எங்களோட காலேஜ் மேட் என்றதும் அதிர்ச்சியானவன், எனது உங்க கூட படிச்சவங்களா? அப்போ என்னோட வயசு அதிகமா இருக்குமோ? அட என்ன பாஸ், நீங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறீங்க. நாங்க ஃபைனல் இயர் படிக்கும் போது அவ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணா. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏன் பக்குனாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல விஸ்வா, அந்த பொண்ணு என்னோட வயசுல பெருசோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இப்ப கூட அவ உங்களோட பெரிய பொண்ணா தான் இருப்பா. நீங்க இவ்ளோ அதிர்ச்சியாக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இல்ல பாஸ், நான் இடையில 2 வருஷம் ஸ்கூல கட்டடிச்சிட்டேன், அதனால வயசு ஈக்குவலா தான் இருக்கும் என்றவனை மீண்டும் ஒரு முறை அதிர்ச்சியாக பார்த்துவிட்டு, என்னவோ நடத்துங்க என்று கூறியவன் பின்பு நேராக தன் மனைவியின் அருகே சென்று நின்று கொண்டான். ஆனால் ஜீவாவோ அனன்யாவை தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இவ்ளோ நேரம் பேசிட்டு இவ பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டனே என்றவன் அங்கிருந்த ஹரியை பார்த்து விட்டு, எங்க ஹரி, இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொண்ணோட பேர் என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறீங்க? அட என்ன பாஸ், எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேக்குறேன். அவ பேரு அனன்யா. நைஸ் நேம் இல்ல என்றதும் ஹரி அவனை வெறி கொண்டு முறைக்கவும் மீண்டும் குடுகுடுவென்று ஓடி சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ஐயோ, இவங்க 4 பேரும் ஒன்னா படிச்சாலும் படிச்சாங்க, எல்லாம் டெரர் பார்ட்டியா இருக்கும் போல இருக்குதே. யார்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் முறைச்சு பாக்குறாங்க. விஸ்வாவே கொஞ்சம் தேவலாம் போல இருக்குது. சரி, ஏதா இருந்தாலும் நம்ம வைஷுவை வச்சு டீல் பண்ணிக்கலாம் என்றவன் வேகமாக வைஷுவிடம் சென்று அவள் கையை சுரண்டினான். அதில் அதிர்ந்து திரும்பி பார்த்தவளிடம், வைஷு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க, வாயேன் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல, அவளை செல்ல விடாத மாதிரி ஆதி அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான். என்ன இவ இழுத்தாலும் வரமாட்டேங்கிறா, இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாளே என்று எட்டி பார்க்க ஆதியின் கைக்குள் அவள் கை அகப்பட்டு கொண்டிருந்தது. ஹலோ மிஸ்டர் ஆதி, என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் தாங்கலாம் ப்ளீஸ் என்று அவன் மிகவும் தாழ்மையுடன் கேட்டதனால் வேறு வழி இல்லாமல் அவள் கையை விடுவித்தான். அப்பாடி, ஆக உன்கிட்ட பேசணும்னா உன் புருஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும் போல இருக்கு, எல்லாம் நேரம்தான் என்று அவளை இழுத்து சென்றவனை பார்த்த வைஷு, என்ன எதுக்கடா இப்ப இவ்வளவு வேகமா எடுத்துட்டு வர? என்ன விஷயமோ அதை சட்டுன்னு சொல்லு, அங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது இல்ல, அடுத்தது நான் தான் போய் நலங்கு வைக்கணும் என்றதும், அதெல்லாம் வச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. எதே அவசரம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம், அது ஞாபகம் இருக்குதா இல்லையா?
என்ன வைஷு, உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. உனக்கு விருப்பமே இல்லையா? எப்ப கல்யாணம்னு கேக்குற? அத பத்தி உன்கிட்ட பேசலாம்னு வந்தா நீ இப்படி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுற. அடப்பாவி, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு இருக்க? சரி சொல்லு, என்ன விஷயம்? வைஷு, அந்த பொண்ணு அனன்யா இருக்கால என்றதும் அவளை திரும்பி பார்த்தவளுக்கு முகமெல்லாம் பற்றி கொண்டு வந்தது. அவளுக்கு என்ன இப்ப? அட என்ன வைஷு, நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆவற? ஆமா, எனக்கு அவளை பத்தி பேசினாலே பிடிக்காது. ஏன், அவளுக்கு உனக்கு சண்டையா என்றதும் அவனை கேவலமாக ஒரு லுக்கு விட்டவள், அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனையோ அத சொல்லு. வைஷு, எனக்கு அந்த அனன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம ஆதிக்கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என்றதும் அவளுக்கு பக் என்று தூக்கி வாரி போட்டது. என்னடா பேசுற? ஆதியோட ஃப்ரெண்டு உன்னோட வயசுல பெரிய பொண்ணாதாண்டா இருக்கும். இல்ல, நான் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். அதுவும் இல்லாம ஆதி கூட கிளாஸ்மேட் கிடையாது, காலேஜ் மேட் தான். அவங்க ஃபைனல் இயர் முடிக்கும் போதுதான் இவ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிருக்கா. அதனால ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அடங்கொய்யால, வந்த கொஞ்ச நேரத்துல எப்படிடா இவ்ளோ டீடைல்ஸ கலெக்ட் பண்ண? எல்லாம் விஸ்வா கிட்ட தான் போட்டு வாங்கினேன். அதெல்லாம் விடு, எனக்கு இந்த பொண்ணு எப்படியாவது செட் பண்ணி கொடுக்கறியா என்றதும் அவள் தலையில் கை வைத்துக் கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவள், கடைசியில என்னை என்ன வேலை பார்க்க வச்சுட்டடா? அந்த பொண்ணு பத்தி உனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியுமா? அவ இந்த ஊரே கிடையாது, அவ யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. என்ன, யூஎஸ்ஆ? ஆமா, அவங்க ஃபேமிலி யூஎஸ்ல இருக்காங்க. படிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருந்தா. இப்பவும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கா. ஒரு வாரம் 10 நாள்ல திரும்பவும் ஊருக்கு போயிடுவா. நீ எப்படி அவளை லவ் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும்? என்ன வைஷு, உன்னை நம்பி வந்தேன், கடைசியில நீ இப்படி பண்ணிட்டியே. அட்லீஸ்ட் உன்னையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தேன். நீ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்ட. சரி, இந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற என்றதும் பட்டென்று அவன் மண்டையில் கொட்டியவள், டே, இன்னொரு வாட்டி என் புருஷன் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஏமாத்திட்டேன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உன்னோட உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல, சொல்லிட்டேன். என்ன ஓவரா பில்டப் கொடுக்கற? ஏன்னா உன் புருஷன் என்ன கொன்றுவானா என்று நக்கலாக கேட்க, ஆமாண்டா, உன்னை கொன்னே போட்டாலும் போட்டுருவாரு என்றதும் ஒரு நிமிடம் சர்க்கானவன், சரி, அதான் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே பண்ண முடியாம போச்சே. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? அதனால எப்படியாச்சும் இவளை மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்தனா உனக்கு புண்ணியமா போகும் என்று கெஞ்ச, டேய், அசிங்கமா இல்ல? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற பேச்சாடா இது? என்ன வைஷு, எனக்கு இங்க யார் இருக்காங்க? நீயும் கவிதாவும் தானே இருக்கீங்க. நீ ஏன் இப்படி பேசினா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு பேச அதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. இருந்தாலும் அவனிடம் எதையும் மறைக்காமல் கூற வேண்டும் என்று நினைத்தவள், இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பத்தி நல்லா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் அவ உனக்கு வேணுமா வேண்டாமான்றத நீ முடிவு பண்ணிக்கோ. என்ன வைஷு, அவளுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருடா, அவசரப்படாத. அவ காலேஜ்ல படிக்கும் போதே என் புருஷனை விரட்டி லவ் பண்ணிருக்கா என்றதும், என்ன என்று நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தவனை பார்த்தவளுக்கு மீண்டும் சிரிப்புதான் வந்தது. டே, ஓவர் ரியாக்ட் பண்ணாத, உடம்புக்கு நல்லது கிடையாது. அவ மட்டும்தான் என் புருஷனை விரட்டி காதலிச்சிருக்கா. ஆனா அவருக்கு அவ மேல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அத சொன்னதுக்கு அப்புறம் தான் கெஞ்சு கூத்தாடி ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம்னு சொல்லிருக்கா. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு என்று அவள் கூறி முடிக்க வாயை பிளந்து கொண்டு பார்த்தவன், அது எப்படி? லவ் பண்ணிட்டு அந்த பையன் லவ் இல்லன்னு அவனை எப்படி ஃப்ரெண்டா மாத்திக்கலாம்? அத நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேக்குற? நல்ல வேலை அவளோட காதல அவர் ஏத்துக்கல, இல்லனா இப்படிப்பட்ட புருஷனை நான் மிஸ் பண்ணி இருந்திருப்பேன். இருந்தாலும் உன் புருஷன் ரொம்ப ஓவர் தான், சரியான சிடுமூஞ்சி. வேணாண்டா, இதுக்கு மேல அவர் பத்தி பேசின அந்த அண்ணியா கிட்ட போய் உன்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவேன். அடி பாவி, நீ செஞ்சாலும் செய்யற ஆளுதான். போ, உன்னங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளு போ. அங்க தானடா நான் நின்னுட்டு இருந்தேன், நீ தானடா என்னை இழுத்துட்டு வந்த என்றவள் அவன் மண்டையில் கொட்டிவிட்டு மீண்டும் ஆதியின் அருகே சென்று நின்று கொள்ள, அப்பொழுது ஆதியோ அவனை திரும்பி முறைத்தவன் அவள் தோள் மேல் கையை போட்டு இவள் தன்னுடையவள் என்று அழுத்தமாக அவனுக்கு தெரிவித்தான். அதை பார்த்த ஜீவாவுக்கு, இவர் வேற அப்பப்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னவோ இவர் பொண்டாட்டிய நாங்க தூக்கிட்டு போயிடுற மாதிரியே. மனுஷனே இங்க 1008 பிரச்சனையில இருக்கான், நடுவுல இவர் வேற என்று புலம்பியவன் மீண்டும் அனன்யாவையே சைட் அடித்துக் கொண்டிருந்தான்.
அனைவரும் நலங்கு வைத்து முடிக்கவும் பின்பு கௌசல்யா அனன்யாவை பார்த்து, ஏமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்க, வந்து நீயும் பண்ணு என்றதும், ஐயோ ஆண்டி, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. அதனால என்னம்மா, இவ்வளவு நேரம் எல்லாரும் செஞ்சாங்கல்ல, அதை பார்த்துட்டு தானே இருந்த, அதே மாதிரியே பண்ணு என்றதும் மெதுவாக கவிதாவின் அருகில் வந்தவள், சாரி கவி, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது, நீ சொல்லி தரியா? அதனால என்ன அனன்யா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தில வைங்க, அப்புறம் சந்தனத்தை எடுத்து என் கணத்துல தடவி விடுங்க, அப்புறம் அந்த வளையல் எடுத்து என் கையில போட்டு பன்னீர் தெளிச்சு இந்த அட்சதையை மட்டும் தூவுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சிம்பிளா இருக்கே என்றவள் அரையும் குறையுமாக பயத்திலேயே தட்டு தடுமாறி செய்து முடித்தவள், வாவ், இதுக்கு பேர் என்ன? நலங்கு வைக்கிறது. அந்த நலங்கு வைக்கிறத நானும் செஞ்சிட்டேன் என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டு அவள் எட்டை செல்ல, அதே நேரம் அவள் செய்ததை எல்லாம் தனது போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டான் ஜீவா. கடைசியாக விஸ்வா அவள் அருகே வந்து குங்குமம் வைத்து அவள் 2 கன்னங்களிலும் சந்தனம் தடவி அவள் கைகளில் மீதம் இருந்த அனைத்து வளையல்களையும் எடுத்து போட்டு விட்டவன் பன்னீர் தெளித்து அர்ச்சதை தூவி அவள் நெற்றியிலும் மெதுவாக தன் இதழினை பதித்தான். அதில் கவிதாவிற்கு உச்சி குளிர்ந்து போனது. 1000 பேர் வந்து செய்தாலும் தன் கணவன் அவன் கையால் செய்வதை போல வருமா என்பது போலவே இருந்தது அவளுக்கு. அவர்களுடைய பார்வை இருவரது கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்ள கவிதாவின் கண்கள் மட்டும் லேசாக கிளம்பியது. பின்பு அங்கிருந்த 5 வகையான சாப்பாட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டவன், அம்மா அவ்வளவுதானே, அவளை எழுப்பிடலாமா, ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கா. அவ்வளவுதான் விஸ்வா, முடிஞ்சிடுச்சு, நீ சாப்பாடு கொடுத்துட்டனா இந்த பக்கம் வா, ஆரத்தி சுத்திட்டு அவளை எழுப்பிடலாம். சரிமா என்றவன் நகர பின்பு கல்யாணி, கௌசல்யா, கண்மணி மூவரும் சேர்ந்து அவளுக்கு ஆரத்தி சுற்றி ஒரு வழியாக அந்த சேரில் இருந்து எழுப்பி சோஃபாவில் அமர வைத்தனர். அவர்கள் அருகே ஓடி வந்து அமர்ந்து கொண்ட அனன்யா, வாவ் கவி, இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் உன் கைக்கு சூப்பரா இருக்கு, சத்தம் வருது இல்ல? ஆமா, இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க என்ற கேள்வி கேட்க அதே நேரம் கண்மணியும், அது வேற ஒண்ணு இல்லம்மா, இப்போ இருந்தே குழந்தை வயிற்றுக்குள்ள நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கண்ணாடி வளையல் சத்தம் தான் அம்மா நம்ம கூடவே இருக்காங்கன்னு குழந்தைக்கு உணர்த்துறது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி போட்டு விடுறது. இதனால அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், குழந்தைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வாவ் சூப்பர் ஆண்டி, இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு புதுசா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நான் யூஎஸ்ல பார்த்ததே இல்ல. ஏமா, யூஎஸ்ல நம்ம இந்தியாக்காரவங்க யாருமே இல்லையா? அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் செய்ய மாட்டாங்களா? யாருமே செய்யறது இல்ல ஆண்டி என்று சலிப்போடு கூற, அப்பொழுதுதான் அவள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் ஏங்கி போயிருக்கிறாள் என்பது கண்மணிக்கு புரிந்தது. பின்பு அனைவரையும் அழைத்து ஒன்றாக சாப்பிட அமர வைக்க ஒரு போன் பேசிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த ஜீவா அனைவரும் ஒன்றாக ஜோடி ஜோடியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அதே நேரம் சுரேஷும் கௌசல்யாவும், என்ன தம்பி அப்படியே நின்னுட்டீங்க, போன் பேசிட்டீங்களா? முடிச்சிட்ட அங்கிள். சரி நீங்க வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு சென்று அனன்யாவின் அருகே அமர வைத்தார். அந்த ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அவனை பார்த்து முறைத்தவள் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு இது போன்று கீழே அமர்ந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லாததால் அவள் மிகவும் அவதிப்படுவது அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. ஆதியோ வைஷுவின் அருகே அமர்ந்து அவன் இலையில் இருக்கும் ஸ்வீட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட அவளும் அவனுக்கு ஊட்டிவிட்டாள். அதையெல்லாம் பார்த்த பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனன்யாவிற்கு தான் வேதனை தாங்க முடியவில்லை. அதில் அவளுடைய கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் வழியவும் அதை பார்த்த ஜீவாவோ, என்னங்க சாப்பாடு காரமா இருக்கா, ஏன் கண் கலங்குறீங்க? ஹலோ மிஸ்டர், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, எதுக்கு இப்ப பாரு என்ன சீண்டிக்கிட்டே இருக்கீங்க? என்னங்க, ஒரு மனிதாபிமான அடிப்படையில கேட்டா இவ்ளோ கோவப்படுறீங்க? சரி இந்தாங்க என்று அவன் கர்ச்சீஃபை நீட்ட, இட்ஸ் ஓகே, எனக்கு தேவையில்லை என்று தன் கைகளாலேயே கண்ணீரை துடைத்துக் கொண்டு மீண்டும் சாப்பிட தொடங்கினாள். அவள் ஆதியும் வைஷுவும் ஒன்றாக இருப்பதை பார்த்து எந்த அளவுக்கு உள்ளுக்குள் வருத்தப்படுகிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அனன்யா, நீ கவலையே படாத, இதை விட அதிகமான காதலை நான் உனக்கு தருவேன். உன் மனசுல ஆதி என்ற ஒருத்தன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம மொத்தமா அழிச்சிட்டு உன் மனசு ஃபுல்லா இந்த ஜீவாவை நிறைக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. கவலையே படாத, நீ இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள என்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது உன் மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணுவேன் என்று தன் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவன், இந்த ஜென்மத்துல நீ தாண்டி என் பொண்டாட்டி, இதை யாராலையும் மாத்த முடியாது என்று உறுதி எடுத்துக்கொண்டான்.
அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் வைஷு அப்பொழுதுதான் ஜீவாவை தனது தாய் தந்தைக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஜீவா, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. இவங்க என்னோட மாமியார் மாமனார், நம்ம ஆதியோட அப்பா அம்மா. அவர்களுக்கும் வணக்கம் கூற பின்பு அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தவள் கடைசியாக அனுவையும் கார்த்தியையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அனுவோ, அனி, நம்ம காலேஜ்ல படிக்கும்போது நான் இன்னும் வேற யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? ஆமா, இப்ப பாருங்க, சுத்தி சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதே நீங்க எல்லாரும் மட்டும்தான். வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நாளைக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கும் அவங்கள கூப்பிடுவேன்ல. இப்ப மட்டும் என்ன தப்பி போச்சு? யாராவது உன் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் கூப்பிட வேண்டியது தானே? ஆமா நீ, நானும் கண்டிப்பா கூப்பிடுவேன். கல்யாணத்துக்கே என்னால கூப்பிட முடியல, மிஸ் பண்ணிட்டேன். நிச்சயமா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஸ்கூல் குரூப்லயும் இருக்கனே என்று சந்தோஷமாக கூற அப்பொழுதுதான் ஜீவாவோ, ஆமா வைஷு, நம்ம ஸ்கூலுக்கு கூட ஒரு குரூப் இருக்குது. நீ அந்த குரூப்ல இருக்கியா? இல்லடா, எனக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கிறதே தெரியாது. என்ன சொல்ற? அந்த குரூப்ல இருக்கவங்க கிட்ட கேட்டுதான் நான் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முயற்சி பண்ணேன். சரி, நான் அட்மிட் கிட்ட சொல்லி உன்னையும் கவியையும் ஆட் பண்ண சொல்றேன், சரியா? ஓகே ஓகே. அப்புறம் நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்றதும் உடனே ஆதி அவன் தொண்டையை கனைத்து விட்டு வைஷு என்று அழைக்க, ஹினாதி என்று அவனிடம் எழுந்து செல்லவும் அவள் கையை பிடித்து இழுத்தவன், நான் தாண்டி உன் புருஷன், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்ப பாரு அவங்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க. இங்க வந்ததுல இருந்து நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லு. பேசாம நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடவா என்றதும் ஒரு நிமிடம் பதறியவள், என்ன அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நேர்ல பாக்குறேன். அதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்வீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு கூற உடனே அவளை பார்த்தவன், சரி, உடனே நீ ஃபீல் பண்ணாத. இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு இல்ல, அதனால நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ இங்க இருந்து அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிடு. நான் இல்லாம நீங்க மட்டும் தனியா ஆபீஸ் போக போறீங்களா? இல்லடி, அத்தை மாமா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. அப்புறம் இந்த ஜீவா வேற வந்திருக்கான், அவனை விட்டுட்டு போயிட்டேன்னு அதுக்கும் புலம்ப போறான். அதனால நீ என்ன பண்ற, அவன் கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடு. நான் ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். சரியாதி என்று அமைதியாக இருந்தவளை பார்த்தவன், மூஞ்சி எப்படி வைக்காதடி, நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் கிளம்பி போவேன். இப்படி மூஞ்சி சோகமா வச்சிருந்தா எனக்கு அங்க போனாலும் வேலையே ஓடாது என்று பாவமாக கூற உடனே வைஷு சிரித்த முகமாக, சரியாதி, நீங்க போயிட்டு வாங்க. எப்படி இன்னைக்கு ஹரிமாமாவும் விஸ்வானாவும் வரமாட்டாங்க, அதனால நீங்க கிளம்புங்க என்று கூறவும் அவன் கண்மணியிடமும் கௌசல்யாவிடமும், அம்மா அத்த, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வைஷு இங்க இருக்கட்டும்மா, நீங்க வீட்டுக்கு போகும்போது அவளையும் குழந்தையும் கூட்டிட்டு போயிடுங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா என்றதும் சுரேஷிடமும் சொல்லிவிட்டு ஹரி விஸ்வாவிடமும் கூறியவன் வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றான். பிறகு கல்யாணியின் குடும்பமும் அனு கார்த்தியின் குடும்பமும் 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் கண்மணி வைஷுவிடம், கிளம்பலாமா வைஷு, டைம் ஆச்சு என்றதும், அத்த, இன்னைக்கு ஹரிமாமாவும் விஸ்வானாவும் லீவு, சோ அவர் மட்டும்தான் ஆபீஸ்ல இருப்பாரு. நான் போனா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்கள குழந்தைங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அத்த, நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன். என்ன வைஷு, நீ எப்படி போவ? நான் வேணா டிரைவருக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்த, நான் கேப் புக் பண்ணி கூட போய்க்கிறேன். நீங்க குழந்தைய கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க என்றதும், சரிமா என்றவர் உள்ளே சென்று 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வர அதை பார்த்த ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷு, இவங்கதான் உன்னோட குழந்தைகளா? கியூட்டா இருக்காங்க, செல்ல குட்டிங்க என்று குழந்தையை கொஞ்சியவன் வைஷ்ணவியை பார்த்து, அப்படியே உன்னையும் உன் புருஷன மாதிரியே இருக்காங்கப்பா குழந்தைங்க என்று கூற அதே நேரம் கண்மணியும் கௌதமியும், சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறோம். வைஷு, நீ ஆபீஸ் போயிட்டு ஆதியோட வீட்டுக்கு வந்துரு. சரிங்க அத்த என்றதும் அவரும் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். அதே நேரம் வைஷுவோ கௌசல்யாவிடம், சரிமா, எனக்கு டைம் ஆச்சு, நான் போற வழியில ஏதாச்சும் ஆட்டோ புடிச்சு கூட ஆபீஸ் போய்க்கிறேன் என்றதும், என்ன வைஷு, இப்படி புடவை கட்டிட்டு இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு நீ எப்படி தனியா போவ? எனக்கு என்னவோ உன்னை தனியா அனுப்புறதுல விருப்பமே இல்ல என்று பதட்டத்தோடு கூற அதே நேரம் அனன்யாவோ, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு சென்று விட்டார்கள், நான் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போறேன் என்று நினைத்தவள் உடனே எழுந்து நின்று,
சரி விஸ்வா, நான் கிளம்புறேன். ஹரி, எனக்கு ஒரு கேப் மட்டும் புக் பண்ணி தரியா? அதனால என்ன அனன்யா, நானே உன்னை கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறேனே என்று ஹரி கூறவும் உடனே ஜீவாவிற்கு ஒரு ஐடியா தோன்றியது. என்ன ஹரி, நீங்க வீட்டுல குழந்தை இருக்குது, பத்திரமா பாத்துக்கோங்க. இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆல்ரெடி கேப் புக் பண்ணி தான் போக போறேன்னு ஆயிடுச்சு. அப்போ வைஷு கூட நானே துணைக்கு போய் அவளை பத்திரமா ஆபீஸ்ல விட்டுட்டு வீட்டுக்கு போறேன். அப்படியே அனன்யாவையும் அவங்களோட ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுறேன் என்று கூற, அவன் கூறுவது சரி என்று அனைவருக்கும் தோன்றியதும் விஸ்வா ஒரு கேப் புக் செய்தான். சிறிது நேரத்திலேயே கார் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் மூவரும் அதில் ஏறி புறப்பட்டனர். 2 பெண்களையும் பின்னால் அமர வைத்துவிட்டு முன்னால் அமர்ந்து கொண்டிருந்த ஜீவா, ஐயோ, இந்த அனன்யா கிட்ட எப்படியாவது பேசணும், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அதுவும் இல்லாம இப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டா எப்படி பேசுறது என்று பலமாக யோசித்தவன், வைஷு, உன்னை ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல கூட்டிட்டு போய் விட்டுறேன் சரியா என்று கூற, உடனே அனன்யாவோ, இல்ல என்ன ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல இறக்கி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்கேயோ போங்க என்று சலித்து கொண்டு கூற, அதே நேரம் ஜீவாவோ, இல்ல அனன்யா, நம்ம ஃபர்ஸ்ட் வைஷுவை ஆபீஸ்ல கொண்டு போய் விடலாம், அதுதான் பெஸ்ட் என்று டிரைவரிடம் வைஷுவின் ஆபீஸ் அட்ரஸை கேட்டு அங்கு செல்லுமாறு கூற, டிரைவரும் சரி என்று அவர்களை அழைத்து சென்றார். ஆபீஸ் வாசலில் இறங்கிய வைஷு காரில் இருந்து இறங்கிய ஜீவாவை பார்த்ததும், என்ன ஜீவா, நீயும் இறங்கிட்ட? நான் வேணா உள்ள வந்து ஆதிக்கிட்ட சொல்லி உன்னை விட்டுட்டு போகவா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா ஆதிக்கிட்ட சொல்லி விட்டுட்டு போறதுக்கு? நீ பத்திரமா உன்னோட ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரு. ரூமுக்கு போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு, ஓகே? மறக்காம அனன்யாவை சேஃப்டியா அவளோட ஹோட்டல்ல இறக்கி விட்டுடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு வைஷு என்று கூறவும் உடனே வைஷுவும் சரி என்று அங்கிருந்து உள்ளே நுழைய, வேகமாக பின் கதவை திறந்து கொண்டு அனன்யாவின் அருகே அமர, அதை திரும்பி பார்த்த வைஷுவிற்கு சிரிப்புதான் வந்தது. திடீரென்று அவன் தன் அருகில் வந்து அமர்ந்ததும் ஒரு நிமிடம் பாத்திரியவள், ஹலோ மிஸ்டர், நீங்க முன்னாடி தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு பின்னாடி வந்து ஏன் பக்கத்துல உட்காடுறீங்க? என்ன மேடம், அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. இங்க இருந்தா நான் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டே போவேன்ல. நான் என்ன மணிக்கணக்காவா டிராவல் பண்ண போறேன் என்கிட்ட பேசிக்கிட்டே வர்றதுக்கு? எப்படியும் ஒரு 1/2 hour என்னோட ஹோட்டல்ல போய் இறங்கிடுவேன். 1/2 மணி நேரம் இருக்குதுல்ல, அது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசலாம். இப்படியே அமைதியா போனா அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துரும் என்று அப்பாவியாக சொன்னவனை பார்த்தவள் மனதுக்குள்ளேயே, சரியான வீணா போனவனா இருப்பான் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டு அமைதியாக கையை கட்டி அமர்ந்து கொள்ள, டிரைவரை பார்த்தவன், அண்ணா நீங்க வண்டி எடுங்க என்று விட்டு, நீ எந்த ஹோட்டல்ல இறங்கணும்னு சொல்லிட்டுனா அவர் அங்க டிராப் பண்ணிடுவாரு என்றதும் அவள் வேகமாக அந்த ஹோட்டல் அட்ரஸை சொல்லிவிட்டு, அப்பொழுதுதான் அவன் தன்னை ஒருமையில் அழைப்பதை புரிந்தது. பட்டென்று அவனை திரும்பி பார்த்தவள், என்னை இவ்வளோ நேரம் நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இப்போ திடீர்னு நீ வா போன்னு சொல்றீங்க? அப்படியா சொன்ன? ஏதோ தெரியாம டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்து, ரொம்ப ஸ்லிப் ஆச்சுன்னா டங்கே இல்லாம பண்ணிடுவேன். அடி பாவி, சரியான குடும்பக்காரியா இருப்ப போல இருக்கே என்று மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு அமர்ந்தவன் வண்டி கிளம்பி 10 நிமிடம் ஆகியும் அவள் அமைதியாக இருப்பதில் அவனுக்கு கோபம்தான் வந்தது. இப்படியே விட்டால் இது சரி வராது, நாம் தான் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் மீண்டும் அவள் பக்கம் திரும்பி, ஏங்க உங்க போன் நம்பர் என்னன்னு சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். எதுக்கு என் போன் நம்பரு? அதை வாங்கி இப்ப நீ என்ன பண்ண போறீங்க? என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், ஆத்திர அவசரத்துக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அப்படி தேவைன்னா நான் ஆதிக்கிட்டையும் ஹரி விஸ்வா கிட்டையும் வாங்கிப்பேன். நீங்க யாரு? உங்ககிட்ட எதுக்கு நான் போன் நம்பர் கொடுக்கணும்? முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட எல்லாம் நான் பேசவே மாட்டேன். இதுல உங்களுக்கு போன் நம்பர் வேற கேக்குதா என்று முறித்து கொண்டே அமர, இவளை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல இருக்கே. நான் கூட ரொம்ப பிராட்மைண்டா இருக்காளே, ஈஸியா இவளை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இவ சிலுப்ப பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் நம்ம காதலை இவகிட்ட சொல்ல முடியாது போல இருக்கே. ஐயோ ஜீவா, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? சாதாரணமா பேசுறதுக்கே இப்படி எரிஞ்சு விழறா. இவகிட்ட நான் காதல சொல்லி அதை ஓகே பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி, ஐயோ அதுக்குள்ள என் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும் போல இருக்குதே. யார் மேலயும் இது வரைக்கும் வராத உணர்ச்சி இவன் மேல மட்டும் எப்படிதான் திடீர்னு வந்துச்சோ தெரியல என்று தலையில் அடித்துக் கொண்டு புலம்ப, லேசாக அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள், ஹலோ, இப்போ என்ன தானே திட்டிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இப்படி தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கீங்க? அம்மா தாயே, நான் உன்னை பத்தி எதுவுமே பேசல, நீ கொஞ்சம் அமைதியா வரியா?
என்றதும் மீண்டும் அவள் அமைதியாகிவிட அந்த வண்டியோ சிறிது நேரத்தில் டிராபிக்கில் மாட்டிவிட்டது. டிராபிக் கிளியர் ஆவதற்கு 1 மணி நேரம் ஆகும் என்பது போல இருக்க அதை நினைத்த ஜீவாவிற்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது. அவள் எப்பொழுது ரூமுக்கு போவோம், இந்த ஆடையை கழட்டிவிட்டு வேறு உடைக்கு மாறுவோம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அவ்வளவு சீக்கிரம் இன்று போக முடியாது என்பது போல இருக்க என்ன செய்வது என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தவள் தன் போனை எடுத்து தன் நண்பர்களுடன் வாட்ஸ்அப்பில் பேச தொடங்கினாள். அதை பார்த்த ஜீவாவோ, போன் நம்பர் கேட்டா தரமாட்டாலாம், கொடுத்தா நானும் இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும் போது இவகிட்ட பேசுவேன்ல, எப்படியாவது இவகிட்ட போன் நம்பர் வாங்கணுமே என்று யோசித்துக் கொண்டே இருக்க, அதே நேரம் அந்த டிராபிக்கில் அவளுடைய இன்னொரு தோழியை பார்த்ததும் வேகமாக காரில் இருந்து கீழே இறங்கியவள் ஹே டீனா என்று அழைக்க, அனன்யா, வாட் இஸ் சர்ப்ரைஸ், உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, என்னடி நீ யுஎஸ்ல இருக்கேன்னு நினைச்சா எப்ப இந்தியா வந்த என்று 2 தோழிகளும் ஆற தழுவி கொண்டு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் காருக்குள்ளேயே அவள் போனை வைத்துவிட்டு சென்றது அவனுக்கு தெரிந்தது. உடனே அந்த போனை எடுத்து ஆன் செய்து பார்க்க அது லாக் போடாமல் இருக்கவும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த போனிலிருந்து அவனுக்கு அழைப்பு விடுத்தாள். ஒரு மிஸ்ட் கால் வந்ததும் அந்த நம்பரை சேவ் செய்து கொண்டு அவளது போனில் டயல் லிஸ்டில் அவனுடைய நம்பரை மட்டும் டெலீட் செய்துவிட்டு மீண்டும் போனை அங்கே வைத்து விட்டான். சிறிது நேரம் அவள் பேசிவிட்டு மீண்டும் காரில் வந்து அமர்ந்தவள் அந்த போனை பார்க்க அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருந்தது. ஹலோ, என் போன் எடுத்தீங்களா? என்ன, உங்க போனா? அது எங்க இருக்கு என்று ஒன்றுமே தெரியாதவள் போல நடித்தவனை பார்த்தவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கைதான் வந்தது. பின்பு தன் மொபைலை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு, டிரைவர், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ கிளியர் ஆயிட்டே இருக்கு மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம் என்று கூற தலையில் கை வைத்துக் கொண்டு சீட்டில் சார்ந்தவளை பார்த்தவன், என்ன மேடம், ரொம்ப தலைவலிக்குதா? நான் வேணா அந்த கடையில போய் உங்களுக்கு சூடா டீ வாங்கிட்டு வந்து தரவா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. என்ன மேடம், இங்க இருக்க டிராபிக் பார்த்தா கிளியராக ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கே. இங்க பாருங்க, எவ்வளவு பேர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னா போதும், காருக்கு கூட எடுத்துட்டு வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நானே கூட ஓடி போய் வாங்கிட்டு வந்து தரேன் என்று அப்பாவியாக பேசியவனை பார்த்தவளுக்கு மனதுக்குள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவள் ஆதியிடம் தேடி தேடி சென்று பேசுவாள். ஆனால் அவனால் முடிந்த அளவிற்கு அவளை அவமானப்படுத்தி தான் அனுப்புவான். ஆனால் இன்று தனக்காக ஒருவன் துடிக்கிறான் என்பதை பார்ப்பதற்கே அவளுக்கு புதிதாக இருந்தது. தலைவலி வேறு ஒரு பக்கம் விண்ணு விண்ணென்று தெரிக்க, சரி போய் வாங்கிட்டு வாங்க என்றதுதான் தாமதம். உடனே காரில் இருந்து வேகமாக இறங்கி ஓடியவன் இருவருக்கும் 2 டீ கப்பை வாங்கி கொண்டு வந்து மீண்டும் காரில் அமர்ந்து அவளிடம் கொடுத்து, இந்தாங்க, சூட இந்த டீ குடிங்க, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் என்றதும் அந்த டீயை வாங்கி ஒரு வாய் சுவைக்க அதன் சுவை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. நல்லா இருக்குது, இது குடிச்சாலே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, குடிங்க மேடம் என்று அக்கறையாக கூற அவனை பார்த்து சிரித்தவள், தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அந்த டீயை கடகடவென்று கொடுத்து முடித்தாள். பின்பு அவனும் குடித்து முடித்ததும் அவளுக்கு எப்பொழுது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருப்பது போல இருக்க, சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜீவா என்றதும், ஜீவா உங்க நம்பர் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் என்றதும் அவனுக்கு முகத்தில் பளிச்சென்று பல்பெறிந்தது. அடடா, இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே என்று வேகமாக அவனது நம்பரை கூற அவளோ அந்த நம்பரை சேவ் செய்து கொண்டாள். என்ன மேடம், நீங்க மட்டும் என் நம்பர் வாங்கிட்டு உங்க நம்பர் எனக்கு கொடுக்கவே இல்லையே, நான் எப்படி அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்றது? ஓ சாரி, ஒரு நிமிஷம் என்று அவள் மொபைலில் இருந்து மிஸ்டு கால் கொடுக்க அதே நேரம் அவனுடைய போன் டிஸ்பிளே ஆனாகவும் அனன்யா என்று அவளுடைய பெயர் அந்த டிஸ்பிளேவில் காட்ட அவனை முறைத்து பார்த்தவள், என்னவோ நம்பர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி பில்டப் கொடுத்தீங்க, ஆல்ரெடி என் நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க போல, எப்படி என் நம்பர் உங்ககிட்ட வந்துச்சு என்று கோவமாக கேட்க, சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க தான் நம்பர் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அதான் நீங்க வெளியில உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கொடுத்துக்கிட்டேன் என்று பாவமாக கூற, பாவி என்று மனசுக்குள் நினைத்தவள், இந்த மாதிரி அடுத்தவங்க போனை உங்களுக்கு தெரியாம எடுக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? சாரிங்க, நீங்க நம்பர் தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுல கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அதான் என்றதும் அதற்கு பிறகு அவள் எதுவுமே பேசவில்லை. முகத்தை வெளியே திருப்பி வைத்துக் கொள்ள சிறிது நேரத்தில் டிராபிக் கிளியராக 15 நிமிடத்திலேயே அவளது ஹோட்டல் முன்பு வந்து காரை நிறுத்தவும் அதிலிருந்து இறங்கி கொண்டவள், ஓகே தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு வேறு எதையும் பேசாமல் வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அப்பா,
என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த கவியையும் வைஷுவையும் மீட் பண்ணலாம்னு நினைச்சு வந்ததுக்கு எப்படியோ நம்ம வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் ஏற்பட்டுருச்சு. எப்படியாவது இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த பொண்ணையும் பிடிக்காத எனக்கு இவளை பார்த்த உடனே எப்படி பிடிச்சதுன்னு தான் தெரியல என்று யோசித்து கொண்டே தன்னுடைய ஹாஸ்டலுக்கு சென்று இறங்கியவன் அதே யோசனையுடையே தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கவிதாவிற்கும் வைஷ்ணவிற்கும் தான் அறைக்கு வந்துவிட்டேன் என்று மெசேஜை மட்டும் போட்டுவிட்டு மெத்தையில் சென்று பொத்தென்று விழுந்தவனின் மனம் முழுக்க அனன்யா மட்டுமே நிறைந்து போயிருந்தாள்.